நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். குரோதி வருடத்தோட ஆவணி மாதம் முடிஞ்சு புரட்டாசி மாதம் தொடங்க போகுது. இப்போ புரட்டாசி மாதம் அப்படின்னாலே நம்ம சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. பெருமாளுக்கு உகந்த மாதம் எல்லாருக்குமே தெரியும். மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறதால வைணவ ஆலயங்களில் எல்லாமே சிறப்பு பூஜைகள் நடக்கும். இந்த மாதம் முழுக்கவே பார்த்திங்கன்னா மாமிச உணவு யாரும் சாப்பிட மாட்டாங்க. அப்படி ஒரு புனிதமான மாதம்தான் இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களோட ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு இந்த மாதத்தோட கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மாறுதல்கள் இருக்குது. ஆட்சி, உச்சம், பரிவர்த்தனை, வக்கரம், இப்படி சகல விதமான மாற்றங்களும் இந்த மாதத்தில் கிரக நிலைகளில் இருக்குது. அதாவது புத்திகாரகன் புதனோட வீடான கன்னி ராசியில் சூரிய பகவான் மாதம் முழுக்க இருக்கார். அதே புதனோட இன்னொரு வீடான மிதுனத்தில் செவ்வாய் இருக்கார். புதன் மாத தொடக்கத்தில் சிம்மராசியில் இருக்கார். 3ஆம் தேதி அன்னைக்கு கன்னி ராசிக்கு போய் ஆட்சியும் அடைகிறாரு, உச்சமும் அடைகிறாரு. 20ஆம் தேதிக்கு மேலே துலா ராசிக்கு போயிடுவார். சுக்கிர பகவான் கன்னி ராசியில் இருக்கார். 3ஆம் தேதி துலா ராசிக்கு போய் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று உட்கார போகிறார். 28ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு போக போகிறாரு. அதோட குரு பகவான் ரிஷபராசியில் இருந்துட்டு 29ஆம் தேதி வக்கரம் அடைகிறாரு. சனி பகவான் மாதம் முழுக்க கும்பராசியில் வக்கரம். ராகு மீன ராசியிலையும் கேது கன்னி ராசியிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறது. இந்த கிரகங்களோட ஏகப்பட்ட மாறுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது. அந்த வகையில் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கடனால் அவமானப்பட்டு பல எதிர்பார்ப்புகளை உங்களுக்கு இந்த நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஏக்கத்தோடு இருக்கிற உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன கொடுக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலே திட்டுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது வாழ்க்கை அப்படிங்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, அஷ்டம சனி, அதுவும் இப்போ வக்கரமாக இருக்கார். அஷ்டம சனி வக்கரம் உடையிற நேரத்தில் கொஞ்சம் நல்லது தான் நடக்கும். அதே நேரத்தில் லாபஸ்தானத்தில் குரு பகவானும் இருக்கார். இருந்தாலும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றும் பெருசாக இல்லையே, யாரோ ஒருத்தரோட பிடியிலேயே நம்ம இருக்கோமே அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். பல பேருக்கு பார்த்திங்கன்னா கடன், தோல்வி, அவமானம் இது எல்லாமே நாலா பக்கமும் சூழும். குறிப்பாக பார்த்திங்கன்னா துரோகம். நல்லது யாருக்கு செய்யணும்னு நினச்சோமோ அவன் தான் நம்மளை ஆளாக முதுகில் குத்திருப்பான். கடகராசிக்காரர்களை சட்டையை கலட்டிட்டு திரும்பி பார்த்தா முதுகில் குத்தின காயங்கள் தான் அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு அஷ்டம சனி ஆட்டி படைச்சிருக்கு. இப்போ வக்கரமாக இருக்கிறதால கொஞ்சம் லேசாக அடிங்கிறது கம்மியாக உழுவுது. அதே நேரத்தில் நம்மக்கிட்ட காசு பணமே 10 ரூபா இருந்தாலும் யாரோட பிடியிலையோ நம்ம இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரியே ஒரு எண்ணம் இருக்கும். அதை 10 ரூபாயை எடுத்து செலவு பண்ண நம்மளால் முடியாது. பல பேர்கிட்ட காசு பணம் இருக்காது. இருக்கிறவங்களால அதை எடுத்து செலவு பண்ண முடியாது. இதை செலவு பண்ணிட்டா அவங்களுக்கு பதில் சொல்லணும். அது அப்பாவாக இருக்கலாம், பொண்டாட்டியாக இருக்கலாம், இல்லை சொந்த பந்தத்தில் யாராவதாக இருக்கலாம். எதுக்கு ஒருத்தனுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காசை வச்சுக்கிட்டே அத்தியாவசிய செலவு கூட பண்ணாமல் வந்துடுவீங்க. இது ரொம்ப கொடுமை. சோறு இல்லாதவன் பசி கிடக்கலாம், பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு பதார்த்தத்தோடு பட்டினி கிடக்கிறதுங்கிறது தான் கொடுமை. அப்படி ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது தான் இப்போ கடகராசிக்காரர்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அதான் இந்த லாபத்தில் இருக்கிற குரு அப்படிங்கிறவரால் 10 ரூபா வருது, ஆனால் அது கடை அடைக்க கூட பத்த மாட்டேங்குது. அதுலேருந்து 10 ரூபா எடுத்து தின்னுட்டோன்னு வச்சுக்கிங்களேன், கடை அடையாதோ அப்படிங்கிற பயம் அப்படிங்கிறது கூட இருக்குது. ஏதோ ஒரு ரூபத்தில் கொஞ்சம் கடனாக தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. பெண்களுக்கு ஆண்களால் பாதிப்பு, ஆண்களுக்கு பெண்களால் பாதிப்பு, அவமானம், வேலை செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் இப்படி தான் ஓடிச்சு. சரி, போன கதையவே பேசிட்டு ஏன் இப்போ பழைய துன்பங்களை பேசி துன்புறுத்திக்கிட்டு நடக்கிறது என்ன ஜோசியரை சொல்லுங்கள், அப்போயாவது கேட்போம் ஏதாவது நல்லது நடக்குதா அப்படின்னு தான் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க. அதாவது கும்பராசியில் இருக்கிற சனி பகவான் வக்கர இயக்கத்தில் இருக்கார். கொஞ்சம் கடுமை அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கும். அதே நேரமாக சப்தமாதிபதியாக சனி இருக்கிறதால குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் லேசாக தலை தூக்கும். இது மாதிரி கூட்டுத்தொழில் செஞ்சோம் அப்படின்னா கூட்டாளிகள் நமக்கு கொஞ்சம் அப்படியே சேட்டையை கொடுப்பாங்க. கூட்டாளிகளால் பிரச்சனை வரும், தொழில் பிரிஞ்சு போகிற ஒரு சூழல் உண்டாகும். அதுமாரி கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை கலத்துறோம் அப்படிங்கிறதுக்கும் அவர் அதிபதி அப்படிங்கிறதால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். ஒரு அரை மணி நேரம் சந்தோஷமாக பேசிக்கிட்டோம் அப்படின்னா 1 மணி நேரம் சண்டை போட்டுக்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் சந்தோஷமாக பேசக்கூடாது, உடனே சண்டைக்கு வந்துடுவாளுகளே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். உத்தியோகத்துலேயும் பார்த்திங்கன்னா திறமைக்குரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்காது. என்ன தான் நம்ம எண்ணெயை தடவிட்டு மண்ணில் புரண்டாலும் ஒட்டுற மூணு தான் ஒட்டுமாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி நம்ம கடுமையாக உழைப்போம், என்ன வேலை கொடுத்தாலும் செய்வோம். ஆனால் மேலே உள்ளவனுக்கு நம்மளை ஒரு வார்த்தை பாராட்டி பேச தோணாது, நமக்கு 10 ரூபா சம்பள உயர்வு கொடுக்க தோணாது. அப்படி தான் இருக்கும். சரி,
புரட்டாசி 3ஆம் தேதி கன்னி ராசியில் புதன் உச்சமடைகிறார். உங்கள் ராசிக்கு 3க்கும் 12க்கும் அதிபதியானவர் 3வது வீட்டில் உச்சமடைகிறார் அப்படிங்கிறது நல்ல நேரம் தான். அதே நேரத்தில் விரையாதிபதியாகவும் புதன் இருக்கிறதால விரயமும் இருக்கும். இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் நாம் வீடு கட்டுறது, கட்டின வீட்டை புதுப்பிக்கிறது, இடம் வாங்கிறது, மனம் வாங்கிறது, இந்த மாதிரியான காரியங்களை செய்யலாம். ஏன்னா இது ஒரு நல்ல நேரம். விரயம் 10 ரூபா வந்தாலும் பரவாயில்ல, சுப விரயமாக போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் காசு பணம் 10 ரூபா வச்சுருந்தீங்கன்னா ஒரு இடத்த வாங்கி போடலாம். அதுக்கு நேரம் நல்ல நேரம். ஏன்னா செவ்வாயும் விரயத்தில் இருக்கார், பூமிகாரகன் அப்படிங்கிறதால தாராளமாக பூமி சார்ந்த விரயங்கள் செய்யலாம். ஒரு இடம் வச்சுருக்கேன், ஒரு போர் கீர் போடுறேன், சரி போடு. ஒரு இடம் வச்சுருக்கேன், ஒரு வீடு கட்டலான் இருக்கேன், கட்டு. இந்த மாதிரி மண்ணத்தோண்டி செய்யக்கூடிய அத்தனை விரய செலவுகளையும் பண்ணிக்கலாம். அதனால் பிற்காலத்தில் உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது 4 மடங்கு இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுமாதிரி புரட்டாசி 3 அதே நாளில் துலா ராசிக்கு சுக்கிரன் போயிடுறார். அவருக்கு சொந்த வீடு 4க்கும் 11க்கும் அதிபதி ஆட்சி பெற்று உட்கார்றாருங்கிறது நல்ல நேரம். தாய் வழி ஆதரவு அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும். பக்கபலமாக இருப்பாங்க எல்லாருமே. உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தி ஆகும், ஆடை ஆபரணங்கள் சேரும், சொந்த பந்தங்களில் விருந்து விசேஷங்கள் விழாக்கள் அப்படிங்கிறது நடக்கும். நிறைய ஆலயங்களுக்கெல்லாம் போய் பிரார்த்தனை பண்ணுவீங்க. இந்த மாதிரியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய கிடைக்கும். இந்த காலகட்டத்தை பயன்படுத்திங்க. பாகப்பிரிவினைகள் இந்த காலகட்டத்தை செஞ்சுக்கலாம். ஒரு தாத்தன் பாட்டன் முப்பாட்டம் சொத்து இருக்குது, பூர்வீக சொத்து இருக்குது, எங்கள் அப்பங்காலத்திலேயே பிரிக்காமல் விட்டாங்க பங்காளிங்களுக்குள்ளே அப்படின்னா இப்போ அதை நீங்கள் ஸ்டெப் எடுக்கலாம். கூப்பிட்டு பேசிவிடலாம். இது உங்கள் காலத்தில் பிரிச்சிக்கல, இதுக்கு மேலே இப்படியே இருந்தால் சுத்தப்படாது, அவங்கவுங்க புள்ள ஒட்டி புலத்தில் பார்க்கணும், சொத்தை பிரிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சீங்க அப்படின்னா கடன்னு வேலை நடந்துடும். ஏதோ உங்களுக்குன்னு கிடைக்கிற பாகத்தில் ஒரு கடையை கட்டி வாடகைக்கு விடுறது, இதெல்லாம் நேரம் நல்லா இருக்குது, அதனால் செய்யலாம். இல்லை ஒரு பூர்வீக சொத்தில் ஒரு பாகத்தை கூரை போட்டு விற்கிறேன், மீதி காசுக்கு ஒரு 4 கடையை கட்டுறேன், இல்லை 2 வீட்டை கட்டி வாடகை விடுறேன். இந்த மாதிரி ஏதாவது எதிர்காலத்தை பற்றின அந்த பிளான் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் செஞ்சீங்க அப்படின்னா நல்லபடியாக அமையும். எந்த தடை தாமதத்துக்கும் வேலை இருக்காது. இதுமாரி புரட்டாசி 20ஆம் தேதி துலா ராசிக்கு புதன் போயிடுறார். அங்கே போய் சுக்கிரனோட சேர்ந்துக்கிட்டு புத சுக்கிர யோகம் கொடுக்குறாரு. சகாயஸ்தானாதிபதியான புதன் பலமடைகிற இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொட்ட காரியங்கள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். பல நல்ல காரியங்கள் அப்படிங்கிறது நடக்கும். விலகி போனவங்க எல்லாம் தானாக விரும்பி சேருவாங்க. அதாவது இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நண்பர்களே பகையாயிடுவானுங்க. நம்ம முன்னாடி நல்லா பேசிகிட்டு இருப்பான், பின்னாடி போய் முதல்ல குத்துவான். நம்மக்கிட்ட 10 ரூபா நமக்கு இருக்கிறப்போ வாங்கி தின்றுப்பாங்க. நமக்கு 10 ரூபா கஷ்டம் அப்படின்னா எங்கே கேட்டுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க கஷ்டத்தை நம்மள்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிடுவோம். ஒரு ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டாங்க, நம்மளை பார்த்துட்டு பார்க்காத மாரி போடுவாங்க. இவன்ட்ட நின்னா 10 ரூபா காசு கேட்பாண்டா அப்படின்னு. அதுமாரி பல இடங்களில் நாம் அவமானப்பட்டிருப்போம். ஆனாலும் இந்த கடகராசிக்காரங்க திருந்த மாட்டீங்க. அதையும் சொல்லி போடுறேன். ஒருத்தர் நம்மளை மதிக்கலை, நம்மள்கிட்ட இருந்தப்போ வாங்கி தின்னா, நம்ம கஷ்டத்துக்கு உதவி செய்யலை, அவன்லாம் இனிமேல் வச்சக்கூடாது அப்படின்னு அந்த நேரத்தில் நினைக்கிறது. அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து பார்த்தா சரிப்போ அப்படின்னு அந்த பழசெல்லாம் மறந்துட்டு அப்படியே போய் சரி வாடா போடா அப்படின்னு சொல்லி ஒன்று கிடக்கிறது. இது ஒரு நல்ல குணம்தான். ஆனாலும் கூட நமக்கு 10 ரூபா எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த காலகட்டத்தில் எடுத்து வைங்க. அதை பற்றி தப்பு கிடையாது. மாதிரி உதவி அப்படின்னா சின்ன உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. கடனாக யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க, கொடுத்தா திரும்பி வராது. யாருக்கும் ஜாமீன் ஜவாப்தாரி ஏற்றுக்காதீங்க. நம்மகிட்ட இருந்தால் 10 ரூபா இந்தாப்பா நீ தராட்டியும் பரவாயில்ல, என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ஒதுங்கிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. மற்றபடி தினமும் குளித்து முழிவிட்டு விநாயகர் வழிபாடு செய்யணும். விநாயகரை கும்பிட்டுட்டு தான் உங்களோட அன்றாட வேலைகள் அப்படிங்கிறதே தொடங்கணும். சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி எள் சாதத்தை நெய்வேத்தியமாக படைச்சி காக்கைக்கு அன்னமிடுங்க. அதே மாதிரி இந்த புரட்டாசி மாதம் முழுக்க மாமிச உணவுகள் அப்படிங்கிறத தவிர்த்துடணும். சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமை மதிய நேரத்தில் பெருமாளுக்கு விரதம் இருந்து பெருமாளை வணங்கிட்டு ஏழைகளுக்கு அன்னதானம் அப்படிங்கிறத பண்ணுங்கள். வீடு கூப்பிட்டு ஒரு 4 ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டு அந்த இலையை எடுத்து போடுற புண்ணியம் அப்படிங்கிறது எத்தனை கிரகதோஷம் இருந்தாலும் இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களை அது காப்பாற்றும். ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு நல்ல மாதம், அஷ்டமசனி காலகட்டத்திலே நல்ல மாதம் அப்படிங்கிறதாகவும் இருக்குது. லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் இந்த மாதத்தோட கடைசியில் வக்கரம் அடைகிறார். நம்ம குரு வக்கர பலன்கள் அப்படிங்கிறத தனியாக கணிச்சு உங்களுக்கு இன்னொரு வீடியோவாக கொடுப்போம். மற்றபடி இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதமாக இருக்குது. கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.